ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 6 விஸ்வரூபத்தின் சிருஷ்டி. 2ஆம் பதம். கால சஞ்ஞாம் ததா தேவீம் பிப்ரட்சக்திம் உருக்ரம திரையோவிம்சதி தத்வானாம் கணம் யுகவத் ஆவிஷத். மொழிபெயர்ப்பு. பரமசக்தி படைத்தவரான பகவான் பிறகு எல்லா மூலப்பொருட்களையும் கலக்கும் தமது புறச்சக்தியான காளி தேவியுடன் 23 மூலப்பொருட்களுக்குள் புகுந்தார். பொருளுரை. ஜடத்தின் ஆதார பொருட்கள் 23 கணக்கிடப்படுகின்றன. மொத்த ஜடசக்தி: பொய் அகங்காரம், ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை, வாசனை, மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், கை, கால், மலம் கழிக்கும் உறுப்பு, புற பாலுறுப்புக்கள், பேச்சு மற்றும் மனம். காலத்தின் உந்துதலால் இவை அனைத்தும் இணைக்கப்பட்டு பிறகு மீண்டும் காலப்போக்கில் கலைக்கப்படுகின்றன. எனவே பகவானின் சக்தியான காலம் பகவானின் உத்தரவுப்படி சுயமாக செயற்படுகிறது. காளி என்றழைக்கப்படும் இச்சக்தி பொதுவாக அறியாமை குணத்திலுள்ளவர்களால் வழிபடப்படுகிறது. இந்த முறையானது வேத மந்திரத்தில் மூல பிரகிருதிர் அவிக்ருதிர் மகதாத்யா பிரகிருதி விக்ருதய சப்த ஷோடசக்ஸ் து விகாரோ ந பிரகிருதிர் ந விக்ருதி புருஷ என்று விவரிக்கப்படுகிறது. 23 மூலப்பொருட்களின் கலவையான ஜட இயற்கை படைப்பிற்குரிய முடிவான காரணம் அல்ல. பகவானன் ஒவ்வொரு மூலப்பொருளிலும் புகுந்து காளி எனப்படும் அவரது சக்தியை பிரயோகம் செய்கிறார். எல்லா வேத நூல்களும் இக்கொள்கையைத்தான் ஏற்றுக்கொள்கின்றன. பிரம்ம சம்ஹிதை கூறுகிறது, பகவான் அவரது பூர்த்தியற்ற பிரிவங்கத்தின் மகாவிஷ்ணு மூலமாக ஜட இயற்கைக்குள் புகுந்து பிறகு ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் கர்ப்போதசாயி விஷ்ணுவாக நுழைகிறார். அதன் பிறகு க்ஷீரோதசாயி விஷ்ணுவாக ஜடத்தின் ஒவ்வொரு அணுக்களும் உட்பட எல்லா மூலப்பொருட்களுக்குள்ளும் நுழைகிறார். பிரபஞ்சங்கள் மற்றும் தனிப்பட்ட அணுக்கள் ஆகிய இரண்டிலும் தோற்றுவிக்கப்படும் இத்தகைய பிரபஞ்ச சிருண்டி எண்ணற்றவையாகும். அந்த கோவிந்தனை ஆதிபுருஷரை நான் வணங்குகிறேன். பகவத்கீதையிலும் இது உறுதி செய்யப்படுகிறது. அர்ஜுனா, பல்வேறு வழிகளில் செயற்படும் எனது எண்ணற்ற சக்திகளை பற்றி அறிய வேண்டிய அவசியம் இல்லை. எனது பூர்த்தியற்ற விரிவங்கத்தினால் பரமாத்மா எல்லா பிரபஞ்சங்களுக்குள்ளும் எல்லா மூலப்பொருட்களுக்குள்ளும் நான் நுழைகிறேன். இவ்வாறாக சிருஷ்டி நடைபெறுகிறது. ஜட இயற்கை அற்புதமாக செயற்படுவதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்தான் காரணம். இவ்வாறாக அவர் முடிவான காரணமாக அல்லது சர்வ காரணங்களுக்கும் காரணமாக விளங்குகிறார். ஹரே கிருஷ்ணா.